ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். பிரியாணி வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து பிரியாணியை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுட்டு அதில் இருக்கிற அந்த கால், தலை, எலும்பு அதெல்லாமே போட்டு ஒரு கிரேவி மாதிரி வந்து வச்சுட்டேன். கிரேவி வச்சுட்டோம் அப்படின்னா நைட் வந்து டின்னருக்கு வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. 2 தோசை ஊற்றுனமோ சாப்பிட்டோமோன்னு சொல்லியிருக்கணும். சண்டே வந்து நைட்டு சமையல் செய்கிறது ஒரு பிடிக்காத வேலை தான். இது கிரேவி வந்து வச்சுட்டு இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டேங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் என்ன இருந்துச்சுன்னு அப்படின்னா துணி மடித்து வைக்கிற வேலைங்க. இந்த துணி வந்து துவைக்கிறது கூட எங்கள் வீட்டில் வந்து மிஷினில் போட்டு எடுத்து போட்டுருவோம். ஆனால் அந்த மடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காத வேலை. இப்படியே தான் வந்து சேர்த்து வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி தானே, இல்லை எல்லா வீட்லேயும் இப்படியான்னு சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் இன்றைக்கி எப்படியாவது வந்து மடித்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சாச்சு. ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க இதெல்லாம் மடிக்கிறதுக்கு. அந்த 3/4 மணி நேரம் டாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மடித்து அங்கங்கே வந்து எல்லாமே வந்து எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து அயன் பண்ணுறதுக்கு ஷர்ட் இருந்துச்சுங்க, அதை மட்டும் பக்கத்தில் கொடுக்கணும். அதுக்காக வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்படி தான் எங்களோட சண்டே வந்து போச்சு.